get out of your comfort zone அப்படின்னு சொன்னாங்க. பீயிங் ஏ சோலோ உமன் ட்ராவலர் அவங்கலாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. உட்காந்துருக்க வர ஃப்ரெண்டு சொல்கிறான், இந்த நேரத்தில் நம்ம 2 பேரும் அடிச்சு போட்டு பைக் எடுத்துகிட்டு போனால் என்னடா பண்ணுவேன். 11:30 3 PM ஒரு மார்க்கெட் ஆட்டும் ஒரு ஒர்க் ஆட்டும் அவங்க பாட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ண போயிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ராவான ட்ரிப்பை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. கோவா போகிற பிளான் இன்னும் வரைக்கும் நடக்கல ஸ்கூல்ல இருந்து. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கேரளா பசங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப லாட் அவாய்ட் பண்ணுவாங்க. என்னோட பேர் பிரதீப். சொன்ன மாதிரி நான் ட்ராவலுக்கும் ஒரு லேட் கமர் தான், இங்கே லேட்டாக வந்த மாதிரி. ஸோ ரீசெண்ட் ஒரு பிஃபோர் கோவிட் தான் ஒரு சின்ன இன்சிடென்ட், என்னோட ஸ்பார்க்கான இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். என்னோடய ஃபாதர் ஒரு ஃபார்மர் கம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஸோ அப்பா சொல்லிட்டு இருப்பார், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அம்மாவோட சேர்ந்து நிறைய ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எல்லாம் நல்லா போயிட்டே இருந்துச்சு. சடனாக ஒரு நாள் வந்து ஏடாது பீஸ்ஃபுல் மைல் ஹார்ட் அட்டாக். ஸோ அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்பாட் எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு. ஸோ தேர் இஸ் நத்திங் லைக் டுமாரோ. வாட் எவர் யூ வாண்ட் ஐ ஹேவ் டு டூ இட். ஸோ அதுக்கப்புறம் ஐம் ஃப்ரம் டீப் வில்லேஜ், ஒரு சின்ன வில்லேஜில் இருந்து வரேன். ஸோ அதனால் சென்னையில் தான் நான் பாஸ்ட் 5 இயர்ஸாக ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாதிரி லைட் மைண்டட் பீப்புளை என்னால் என்னோட சரௌண்டிங்கில் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ லேட்டர் நான் சுப்ராஜ் ப்ரோவை பார்த்தேன். ஒரு நாள் ஐ வாஸ் ஸோ கன்ஃபியூஸ். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியுமா, நான் டேரெக்டாக இங்கே வந்து அவர்கிட்ட பேசினேன். யூ டோன்ட் மீ ஒன்லி கெட் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொன்னார். ஸோ தட்ஸ் மை செகண்ட் ஸ்டார்ட். ஸோ நிறைய ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணணும்னு ஆசை. இந்த மாதிரி லைட் மைண்டட் பீப்புளை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் ரொம்ப எனக்கு கம்மி. ஸோ அதுக்காகவே வந்திருக்கேன். ஸோ ஐ வில் மேக் லாட் ஆஃப் கார்த்திக். ஆக்சுவலாக எல்லாருக்கும் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அண்ட் தென் என்ன லைஃப்க்கு அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து புரியாமல் இருக்கும். ஸோ எனக்கும் இந்த டைம் வரைக்கும் என்ன தேவை அப்படின்னு தெரியாமல் தான் இருக்குது. ஒன்ஸ் நான் மறக்கிறது விஷயம்னு பார்க்கும்போது வந்து ஒன்று ட்ரைவ் பண்ணும்போது, இன்னொன்று நான் பேட் பிடிச்சி கிரிக்கெட் ஆடும்போது, பைக் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் அண்ட் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கும் அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பீயிங் ஏ சோலோ உமன் ட்ராவலர் நீங்கள் எவ்வளவோ நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜேர்னி நான் சொல்கிறேன், நான் பைக் எடுத்தோன்னா ஃப்ரெண்டோட மேரேஜுக்காக எங்கள் ஊர் வந்து காரைக்குடிலேருந்து திருநெல்வேலிக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ அரௌண்ட் 11:30 PM நான் அந்த டெஸ்டினேஷனுக்கு போனதே கிடையாது. கூகுள் மேப்பில் போகும்போது ரூட்டே காமிக்கல. அந்த மாதிரி சுத்த போயிட்டுருக்கோம். 2 சைடும் வந்து வெறும் மரம் மட்டும்தான் இருக்குது. ஸோ பின்னாடி உட்காந்துருக்க வர ஃப்ரெண்டு சொல்கிறான், இந்த நேரத்தில் நம்ம 2 பேரும் அடிச்சு போட்டு பைக் எடுத்துகிட்டு போனால் என்னடா பண்ணுவேன் 11:30க்கு. ஸோ வாட் ஐம் திங்கிங் இஸ், இன்னும் நம்ம கான்ஃபிடென்ட் இருந்தால் கூட இவன் இருக்க மாட்டாங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ நான் என்ன தேவைங்கிறத உணர்றதுக்காக நான் ட்ராவல் பண்ணணுமோ அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தோணிடும். அதுக்காக இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணல, ஃப்ரெண்ட் தம்பி மாதிரி. அதனால Hi, I'm Chitra. நான் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணது வந்து இட் வாஸ் ஆஃப்டர் ஒர்க். ஸோ ஐ வாஸ் ஆல்சோ அன் கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி. சென்னை தான் என்னோட பேஸ், பட் ஐ ஒர்க் இன் பெங்களூர். ஸோ கலீக்ஸ் எல்லாம் போனாங்க. ஐ வாஸ் லைக் கியூரியஸ் டு நோ எங்கே போகிறாங்க அப்படின்னு. தட் வாஸ் வெரி அட் ஹாக் ட்ரிப். பிளானிங் பண்ணல. ஜெய்ப்பூர் போகணும், உதய்பூர் போகணும், அங்கேருந்து ஆக்ரா போகணும், ரிஷிகேஷ் போகணும், கங்கோத்ரி ட்ரெக் போகணும். சம்மந்தமே இல்லாமல் எல்லாருமே சுற்றணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் எனக்கு ட்ராவல் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. த வேர்ல்டு இஸ் பிக் அப்படிங்கிறது தெரிய வந்தது. தென் ஒரு விமன்ஸ் குரூப்போடு ஐ வென்ட் டு யூரோப். ஒரு 3 வீக்ஸ் போனேன். அங்கே வந்து லைஃப் ஸ்டைல் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் தான் தட் ஸ்லோ ட்ராவல் அண்ட் டேக்கிங் லைஃப் ஸ்லோ, அதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு யூரோப்லேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். லைக் 3 PM ஒரு மார்க்கெட் ஆட்டும் ஒரு ஒர்க் ஆட்டும் அவங்க பாட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ண போயிடுவாங்க லைஃப்பை. ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்பில் ஐ ஆல்சோ மெட் லாட் ஆஃப் விமன். இட் இஸ் அ விமன் ட்ராவல் குரூப் இல்லையா. அண்ட் தேவர் ஆல் டூயிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ். இட்ஸ் நாட் லைக் ஃபேமிலி மட்டும்தான் லைஃபுங்கிறது இல்லாமல் தேவர் டூயிங் ஸோ மெனி திங்ஸ். அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோடய ப்ளாகும் ஸ்டார்ட் பண்ணேன். I write in masalabox.co.in அப்படின்னா, and my channel and everything goes by Masala Box Travel. அதுக்கப்புறம் I did a little bit of Sri Lanka, Bhutan, lot of India. நிறைய வைல்ட் லைஃப் சஃபாரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ I do a lot of wildlife safari and write on heritage also, temple architectures and அதெல்லாம். தென் ஒரு பாயிண்ட் மேலே 1 way டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஸோ நான் குவிட் பண்ணேன். ஒரு 2 years I was doing complete freelancing and travel. Thailand or more than 1.5 months I spent. Then I came back, I did Himachal, Punjab, Madhya Pradesh, Gujarat. Angala or 3 weeks and the mari nariya time spent panna mudiyadhu. I did this until I ran out of money. And also
ட்ராவலை ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணும்போது இட் வாஸ் கெட்டிங் அ லிட்டில் ஹெக்டிக். ட்ராவல் அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபீல் ஆரம்பிச்சிது. ஸோ தேங்க்ஃபுல்லி தென் ஆஃப்டர் 2 years ஐ காட் அ ஜாப் ஆல்சோ. அதுக்கப்புறம் ஐ ஸ்பெசிஃபிக்லி ஒரு சேல்ஸ் ஜாப் எடுத்தேன், ஸோ ஐ கேன் ட்ராவல் மோர் அப்படின்னா. ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் வந்து பாஸ்போர்ட் அப்போ வந்து யூஎஸ்க்கும் யூரோப்புக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஆன்சைட் போட்டாங்க. அது வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படிங்கிறதால வீக் சிங்கிள் வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக விசாஸ் கரெக்ட் பண்ணி யூரோப் வந்து சென்ட்ரல் வீசா ட்ராவலுக்கும் மிஷன் வீசா யூஎஸ்க்கும் கரெக்ட் இல்லை. ஸோ அதனால சரி நம்ம ட்ராவல் ப்ளஸ் ஒரு 4 கண்ட்ரி போனால் சாம்பிள் வரைக்கும் நம்ம சுற்றுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஏஷியன் கண்ட்ரிஸ் போக ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு வந்து தாய்லாந்து போனேன். அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்னாலே எல்லாமே பிளான் பண்ண முடியல. அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த ட்ராவல் ஏஜென்சி மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக ஹெல்ப் மூலியமாக போனேன். அது வந்து ஃபஸ்ட் டைம்னால நல்லா இருக்குது. ஆனால் என்னன்னா அந்த ரா ட்ராவல் பண்ண முடியல. உங்களை வந்து ஒரு வேனில் கூப்பிட்டு போயிட்டு சொஃபஸ்டிகேட்டடாக எழுப்ப வச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஐட்டரி வச்சு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் இருந்தது. நீங்கள் வந்து ஒரு ராவான ட்ரிப்பை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 ஜூலையில் தான் தாய்லாந்து போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கூப்பிட்டு ஐடி இருக்கவங்க கோவா போகிற பிளான் இன்னும் வரைக்கும் நடக்கல. சரி இப்போ சம்பாதிச்சாச்சு, காசு சேர்த்து வச்சாச்சு, செட்டில் ஆயாச்சு, இப்போயாவது வாங்கடா அப்படின்னா பிளான்லாம் லீவ்லாம் அப்ளை பண்ணுவோம், பிளேஸ் எல்லாம் முடிவு பண்ணுவோம். அப்புறம் கடைசி அம்மா இல்லை அப்பா இல்லை, லீவ் கிடைக்கல, மேனேஜரு அந்த மாதிரி சொல்லி வரமாட்டாங்க. அந்த எடுத்த லீவு வீட்லேயே உட்காந்து டிவி பார்த்தே கழியும். அதனால இவனுக்குலாம் வெயிட் பண்ணால் நம்ம சத்தியமாக ட்ராவலே பண்ண முடியாது அப்படின்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா செகண்ட் வந்து சோலோ ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாலிக்கு வந்து ட்ரை பண்ணேன். அப்புறம் வந்து கோவிட் வர ஆரம்பிச்ச டைம் 2000 லாஸ்ட் இயர் பிப்ரவரியில். ஸோ இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால ரொம்ப பிரச்சனை இருக்காது. நம்ம வந்து சோலோ ட்ராவல் பண்ணாலும் நம்மளே வந்து நிறைய விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக நானே வந்து 2 weeks முன்னாடி ஃப்ளைட்ஸை புக் பண்ணி ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Booking.com அங்கே பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. பிளான் பண்ணால் கண்டிப்பாக நடக்காது. பிளான் மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் 4th ஃப்ளைட்டு தங்கிறதுக்கு நிறைய பாலியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசி எங்கே போகலாம் அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேட் பண்ணி அதுக்கு நாளைக்கு எங்கே போக போகிறேன் அப்படிங்கிறத ஒரு நாள் நான் பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் டவுனில் தான் புக் பண்ணியிருந்தேன். இவங்க வந்து தாய்வான் பசங்களும் யூரோப்பியன் பசங்க இருந்தாங்க. நெக்ஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன். அது எப்படின்னா நிறைய டாம்ஸ் இருக்கும். லிவிங் ரூம், ஹாலு இதெல்லாம் வந்து காமனாக இருக்கும். ஸோ வந்து நிறைய வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்கும். அவங்க தான் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேயே பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 2 வருஷமாக வந்து ஃபுல்லாக சுற்றி இருக்காங்க. அதாவது மணி வேல்யூ எங்கே அதிகமாக இருக்கோ, இப்போ யூரோப்பு, கனடா, யூஎஸ் அங்கேருந்து வராங்க. மணி வேல்யூ எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னா மணி வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. அது யாரும் வந்து அது யாரும் அவ்வளோதான் தெரியாது. ஏன்னா நம்ம பண்ணும்போது என்ன நினைப்போம்னா என்னால் எவ்வளோ 1 மாதம் இல்லை 6 மாதம் எப்படி ஒரு ஊரில் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா லெஷர் ட்ராவல், ஏன்னா அந்த US டாலர், யூரோப், கனடியன் டாலர்ஸ் தான் வந்து அங்கே அதிகம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து 6 மாதம் 1 வருஷம் தான் ட்ராவல் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க கூட பேசணும் நிறைய ஐடியா கிடச்சிது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 5 வருஷம் தொடர்ந்து வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்துட்டு அந்த ட்ராவலில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறமா தான் லைஃப்பில் என்ன பண்ணலாம், ப்ரொஃபஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க எல்லாம் வந்து சம்பாதிச்சு அதுக்கப்புறம் புக் பண்ண வச்சாங்க பேக்கேஜில் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பேக்கேஜ் வந்துட்டு அப்புறம் ஹனிமூன் ட்ரிப் இந்த மாதிரி தான் இருக்கும். ட்ராவலே யாரும் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலாக நம்ம இதில் இப்படி தான் இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கேரளா பசங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராவல் பண்ணுவாங்க. அது என்னோட ட்ராவல். அதுக்கப்புறம் பாலி போனேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கோவிட் வர ஆரம்பிச்சு. லாஸ்ட் இயர் பிப்ரவரிக்கு அப்புறம் தான் வந்து லாக்டவுன் தான் வந்துச்சா. ஸோ நான் ஏப்ரலில் வந்து ஸ்ரீலங்கா பிளான் பண்ணேன். லாக்டவுன் அப்படிங்கிறத வீசெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நம்ம வந்து என்ன நினைப்போம்னா நம்ம ஒரு பிளான் வச்சுருக்கோம். அதுக்கேற்ற சுச்சுவேஷன் வரலன்னா நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணுவோம், இல்லை ஸ்டாப் பண்ணுவோம். ஆனால் அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசிக்க மாட்டோம். ஸோ லாக்டவுனில் என்ன பண்ணுவோம், பைக் எடுத்தால் போய் சுற்றிக்கிறாங்க அப்படின்னு சைக்கிளிங் சாப்பிட்டு துபாயும் பார்த்தீங்கன்னா சோலோ ட்ராவல் தான். அது என்ன பண்ணோம்னா அதுவும் வந்து ஒரு 1 week ட்ரிப் தான். துபாய் போயிட்டு அங்கே வந்து முக்கியமான பிளேசஸ்லாம் பார்த்து அந்த பாம்பு மீடியா ஒரு இடம் வந்து ஆர்டிஃபிஷியல் மேன்மேட் இல்லை. அங்கே வந்து ஸ்கை டைவிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஆக்டர் பேர் வந்து ரோபோட்டில் தான் வருவாங்க. வில் ஸ்மித்தோட ஸ்கை டைவிங் வீடியோ வந்து யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கை டைவிங் வந்து ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா துபாயில் பாம்பு மீடியா மாதிரி பண்ணுற அந்த ஆல்டிடியூட் வந்து எங்கே இருக்காது. US, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் இதை விட சீப்பாக இருந்தாலுமே அந்த லொக்கேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்காது. அப்புறம் துபாயில் ஸ்கை டைவிங் அப்புறம் ஒரு 1 week இருந்து மற்ற பிளேசஸ்லாம் விசிட் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த கண்ட்ரீஸுமே வந்து ஓப்பனாக இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் வண்டி வாங்கினேன். இந்த வருஷம் ஜனவரியில் தான் வந்து பொங்கலுக்கு தான் வந்து வண்டி எடுத்து அப்புறம் மோட்டர் பைக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். மோட்டர் பைக்கிங் ஸ்டார்ட் பண்ணி பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் வந்து சேலம், ஏற்காடு, கொல்லிமலை, அப்புறமா வந்து கன்னியாகுமரி இந்த பிளேஸஸ் தான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பைக்கிங்கில் என்ன பண்ண முடியும்னு பார்த்தா லடாக் தான். ஆப்வியஸ்லி எல்லாரும் வந்து
இப்போ வந்து சும்மா இங்கேருந்து இந்த பக்கத்து ஊருக்கு போகிற மாதிரி லடாக் தான் போயிட்டு இருக்கேன். நாங்கள் தெரிஞ்சு கொண்ட போல் இப்போ பைக் இருக்குது, இந்த வருஷம் வந்து பெட்ரோல் வர ப்ரைஸ் ஏறிட்டே போகுது. ஸோ இந்த வருஷமே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் என்னோட ஃப்ரெண்டும் 2 பேர் மட்டும் டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பஞ்சாப், காஷ்மீர், கார்கில், லே, லடாக், அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து உம்லிங்கான்னு வந்து வேர்ல்ட்ஸ் மோட்டோபல் பாஸ் இருக்காங்க. இப்போ வந்து டாப் 90,000 ஹைட்டில் இருக்குது அந்த இடம். அதுக்கப்புறம் இறங்குறது பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் வழியாக மணாலி, ஆசாம், அப்புறம் ஷிம்லா, அதுக்கப்புறமா வந்து டெல்லி ஒரு ரோ மாதிரி டெல்லியிலேருந்து ஆரம்பிச்சு வெஸ்ட்டில் போய் ஈஸ்ட் வழியாக வந்து ஒரு ரோ மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் பைக் வந்து ட்ரெயினில் பாசல் பண்ணி கிடைக்கும். அது வந்து இப்போ அக்டோபரில் போயிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பைக் ரைட்ஸு, சைக்கிள் ட்ரிப்ஸு இதெல்லாம் போயிட்டு இருக்கேன். ஸோ ட்ராவலிங் இல்லைனா நம்ம வந்து காசு தான் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா இல்லை, நம்மகிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கோ அதை வச்சுக்கணும் ட்ராவல் பண்ணால். அது வந்து எனக்கு இந்த லடாக் போகும்போது நிறைய கேரளா ட்ராவலர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது ஆப்வியஸாக நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க, கேரளாவில் இருக்க பர்சன் வந்து நிறைய லிஃப்ட் சைக்கிள் பைக் என்ன இருக்கோ அதை வச்சு ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு எப்படி தான் நீங்கள் மட்டும் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டிலலாம் கேட்க மாட்டாங்களா, உங்கள் வீட்டில் விட மாட்டாங்களா, எப்படி நீங்கள் இவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் வீட்டில் தான் சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் அப்படி கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட் வந்து எப்படி அவங்க பார்க்குறாங்க, பட்ஜெட் வந்து உங்களுக்கு காசு எப்படி கிடைக்குது இவ்வளோ அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ என்கிட்ட சைக்கிள் இருந்தால் நான் சைக்கிள் எடுத்து லடாக் போயிடுவேன், என்கிட்ட பைக் இருந்தால் பைக் எடுத்து போயிடுவேன், கொஞ்சமாக காசு இருந்தால் அதை வச்சு இப்போ என்கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கோ அதை வச்சு நாங்கள் போவோம், லெஷர் ட்ரிப்லாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது வந்து ரொம்பவே புதுசாக இருக்குது. ஏன்னா நம்ம யாரும் அப்படி யோசிக்க மாட்டோம். ஒரு ட்ராவல் பண்ணோம்னா இந்த பட்ஜெட் இருக்கணும், இல்லைன்னா ஃப்ளைட் இருக்கணும், பைக் இருக்கணும், நம்ம அவங்க கம்ஃபர்ட் ஜோன் பார்க்கணும். ஸோ நம்ம எப்போ வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வருமோ அப்போ தான் வந்து லைஃப் பிகின்ஸ். அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை, அது ரொம்பவே ட்ரூ. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட் தான் அந்த ட்ரிப்பு முடிஞ்சுது. மறுபடியும் வேறு ஏதாவது ட்ரிப் பண்ணணும். ஸோ அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.